இவங்க வந்து பட்டிமன்ற தாரகை அப்படின்னு விருது வாங்கினவங்க. ஒரு தனியார் துறையில தகவல் தொழில்நுட்பமும் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க, பணியாற்றிட்டு இருக்காங்க. மலேசியாவில் சமீப காலத்துல மிகப்பெரிய பேச்சு போட்டியில 4வது இடம், அதாவது உலக அளவில் நடந்த பட்டிமன்றத்தில் 4வது இடத்தை பெற்று வந்திருக்கிறாங்க. வாங்க வானதி பிரகாஷ், அன்புதய அப்படின்னு அடுத்த திருத்தமா பேச வராங்க. வாங்க வாங்க. தீய எண்ணங்களுக்கு தீயிட்டு அன்பென்னும் அணையா தீபத்தை மனதில் ஏற்றுவதுதான் போகி. அறுவடைக்கும் அறுசுவைக்கும் உதவிய ஆதவனுக்கு அன்பு காட்டும் நாள்தான் தைப்பொங்கல். ஆதவனுக்கு மட்டுமல்ல, தனக்கு உற்ற துணையாயிருந்த ஆணுரைகளுக்கும் அன்பு காட்டி நன்றி சொல்லும் நாள்தான் மாட்டுப் பொங்கல். காணாத உறவுகளை கண்டு தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நாள்தான் காணும் பொங்கல். இப்படி அன்பை அடிநாதமாக கொண்டு கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாளை திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்கும் இந்திய சமூக மன்றத்தாருக்கும், முகம் மலர்ந்து அகம் மகிழ்ந்து அன்பையே தீர்ப்பாய் வழங்க காத்திருக்கும் எங்கள் அணியை சார்ந்த நடுவர் அவர்களுக்கும், எங்கள் அணி பேச்சாளர்களுக்கும், அன்பிற்கு முன்னால் அகிலமே தோற்கும் என்பதை அறிந்தும் அறியாதது போல அறிவே என்று பேச வந்திருக்கும் அறிவார்ந்த எதிரணி பேச்சாளர்களுக்கும், கைதட்டி அன்பை பொழிய காத்திருக்கும் அன்பான ஆடியன்ஸுக்கும், அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். மூச்சுக்கு 300 தடவை அன்பு அன்புன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. நீங்க விரும்புகிற தலைப்பு தான் மனித குல மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது அன்பே. அன்புன்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வர 2 முகங்கள், அம்மா அப்பா. அவர்கள் தான் இந்த மனித குலத்தையே உருவாக்கியவர்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்குது? நம்முடைய பிறப்பு. பிறந்த உடனே என்ன சொல்றாங்க? அப்பா நீ எதிரணி பேச்சாளர்கள் மாதிரி அறிவாளியா வரணும், இப்படி எல்லாம் அழக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்களா? இல்ல அன்பா பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களா? நீங்கள் அறிவோடு பார்த்தால் உங்கள் குழந்தைகள் வரைவதெல்லாம் உங்களுக்கு கிறுக்கல்களாகத்தான் தெரியும். அன்பாய் பாருங்கள், அந்த கிறுக்கல்கள் கூட உங்களுக்கு ஓவியமாக தெரியும். அந்த அன்புதான் உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும், மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். இததான் பாவேந்தர் பாரதிதாசனும் சொல்றாரு. சிற்றில் ஒன்று செய்து முடித்த பின் தந்தை உண்ணும் தயிரின் சோற்றை அங்கையால் அள்ளி ஆ ஆ என்றால் அப்பனும் வாய் திறந்து அதை வாங்கி உண்டான். சேரும் சோறும் தந்தைக்கு தேனே, நீல தயிரும் நிலா நிற தயிரே என்று எழுதுகிறார். அதாவது சேற்றுல மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை அப்பா சாப்பிடுறாருன்னு பார்த்தோடனே ஓடி போய் ஊட்டி விட்டாலாம். அந்த அன்பு மகிழ்ச்சியா, இல்ல ஊட்ட வந்த குழந்தைய போய் கைய கழுவிட்டு வந்து ஊட்டு, இல்லனா ரேஷஸ், அலர்ஜி, அரிப்பு போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துருன்னு அம்மா மாதிரி பேசுனா மகிழ்ச்சியா? சிந்தித்து பாருங்கள். எல்லா இடத்துலயும் அறிவா இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாதுங்க. குழந்தைங்க கிட்ட குழந்தையா இருக்கும் பொழுதுதான் குதூகலமா இருக்க முடியும்னு கொஞ்சம் எதிரணி புரிஞ்சுக்கணும். இப்படி பாவேந்தர்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும், இலக்கியத்துல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் அன்புதாங்க ட்ரெண்டிங். இது எல்லா காலத்திலும் ட்ரெண்டிங்ல இருக்க எங்க மண்ணை ஐயா அவர்களுக்கு இந்த உண்மை புரியும். ஐயா உங்ககிட்ட ஒரு எனக்கே கேள்வியா? ஆமாங்க. இப்ப எதிரணி மாதிரி அறிவுன்னு வெறப்பா இருக்கிற ஒரு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவன் சந்தேகம் கேட்பானா? இல்ல உங்களை மாதிரி எப்படிங்க உங்களை மாதிரி பாசமான, பக்குவமான, பண்பான, அன்பான குணங்கள் கொண்ட ஒரு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவன் சந்தேகம் கேட்பானா? அறிவு இப்படித்தான் அன்பை சொல்ல தடுக்கும், ஆனால் அன்பு அதையும் எதிர்த்து போராடும் என்பதுதான் உண்மை. இங்கு அறிவை போதிப்பதற்கு கூட அன்புதான் தேவைப்படுகிறது. அன்புதான் மோகன்தாஸை காந்தியாக மாற்றியது, நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது, ராமலிங்கத்தை வள்ளலாராக மாற்றியது, ராமசாமியை பெரியாராக மாற்றியது. ஏன்? அன்புதான் ஆக்னஸை அன்னை தெரேசாவாக மாற்றியது. அறிவை கூர்மையாக்குகிற பயிற்சிகளை விடவும் இதயத்தை ஈரமாக வைத்திருக்கும் அன்புதான் மனிதகுல மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி சென்றவர்கள் இவர்கள். இப்படி காந்தி, பெரியார், வள்ளலார்னு எத்தனை பேர் வந்தாலும் மாத்த முடியாத இவங்க 3 பேரு எங்கள் பண்பான, பாசமான, பக்குவமான, அன்பான மண்ணையா அவர்களின் தீர்ப்பு மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துக்கோங்க. எல்லா கல்யாண பத்திரிகையிலும் டிஃபால்ட்டா ஒரு திருக்குறள் இருக்கும், பாத்திருக்கீங்களா?
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மன வாழ்க்கையில் அறிவை விட அன்புதான் முக்கியன்றத உணர்ந்து காலங்காலமா இந்த திருக்குறளை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. இது கல்யாணம் ஆன எதிரணியில இருக்கிற 3 பேருக்கு தெரியலன்றதுதான் மனசுக்கு கவலையா இருக்கு. ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஐயா? அவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 2 காதல் அனுபவமாவது உண்டா? இதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியுமா? சேரும் சொல்லுங்க. 1 2 இருந்தா கூட சொல்லலாம். இல்ல வேணாம்பா, கூச்சமா இருக்கு. இந்த கூச்சத்திற்கும் காரணம் அன்புதான். ஐயோ, இது மன வாழ்க்கையில் அன்பை விட அறிவுதான் பெரிதுன்னு நினைக்கும் பொழுது அங்க போட்டி வரும், பொறாமை வரும். நீ பெரியவளா நான் பெரியவளான்ற எண்ணம் வரும். இந்த எண்ணம் மன வாழ்க்கையில் சுவர்களை எழுப்புகிறது. அன்புதான் இணைக்கும் பாலத்தை கட்டுகிறது, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. நான் இவ்ளோ பேசியும் அடுத்தடுத்து வரவங்க அறிவுன்னு தான் பேசுவாங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்த உடனே இந்த லைட் எரிவது அறிவினாலே, இந்த மைக் வேலை செய்வது அறிவினாலே, நான் பேசுவது அறிவினாலே, அந்த ப்ரொஜெக்டர் அங்கு இயங்குவது அறிவினாலே, பக்கம் பக்கமா பஞ்ச் டயலாக் பேசினாலும் பேசுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அறிவின் வளர்ச்சியா மகிழ்ச்சியான்? அறிவின் வளர்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தந்துடாது. ஒரு பக்கம் அறிவு வளர்ந்துகிட்டே போகுது, ஆனா இன்னொரு பக்கம் அனாதை ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் பெருகிக் கொண்டே போகின்றன. இதுல எங்க மகிழ்ச்சி இருக்கு? நீங்கள் பூக்களை விரும்புகிறீர்கள், நாங்கள் வேர்களை பாதுகாக்கிறோம். இங்கு அன்புதான் வேர். அன்பு இல்லாத அறிவு அர்த்தமற்றது. அன்பு இல்லாத அறிவு உங்களை பொறியாளராக்கும், பொறுப்பானவராக்காது. தொழிலதிபராக்கும், தோழமை உணர்வு கொண்டவராக்காது. மருத்துவராக்கும், மனிதனாக்காது. உதாரணத்திற்கு அன்னை தெரேசாவிடமும் அறிவு இருந்தது, அடால்ஃப் ஹிட்லரிடமும் அறிவு இருந்தது. அன்னை தெரேசாவிடம் அன்பு மேலோங்கி இருந்ததால் அது மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தந்தது. ஹிட்லரிடம் அன்பு இல்லாததால் அது மாபெரும் வீழ்ச்சியை தந்தது. ஆக அன்புதான் வரலாற்றிலும் மகிழ்ச்சியை தீர்மானித்திருக்கிறது. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும். நமது அடையாளமே அன்பு என்று சொல்லி சென்ற இந்த நாமக்கல் கவிஞரின் கவிதையை எதிரணி தலைவர் அன்பு அண்ணன் ராம்குமார் அவர்கள் எப்படி மறந்தார் என்பதில் தான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு எதுப்பா உனக்கு மகிழ்ச்சின்னு கேளுங்களேன், அம்மா அப்பா கூட சண்டே ஷாப்பிங் போறதுதான் மகிழ்ச்சின்னுமா. அதுவே ஒரு 60 வயசு அம்மா கிட்ட எதுமா உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேளுங்க, பண்டிகை அதுமா, பையன் வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் சாப்பாடு என் கையால செஞ்சு போறதுதான் மகிழ்ச்சின்னுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள தேவைப்படும் ஒரு கருவிதான் அறிவு. அதைதான் நடுவர் ஐயாவும் சொன்னாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று முதலே எங்களுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அறிவு என்பது வெறும் கருவி மட்டும்தான். அறிவு வேணுமா வேண்டாமா ஐயா? அன்பு அதை விட அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. அறிவும் கொஞ்சம் இருக்கணுங்க, கொஞ்சமா இருந்தா போதுங்க. அன்பு அதிகமா இருந்தா அந்த அன்பை விட்டு முன்னேறலாம் ஐயா. ஆனால் அன்பு அப்படி அல்ல. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு நம் உயிரோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது நம்மளுடைய உடலும் உயிரும் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தாய் தந்தையின் கருணையினாலே கருவானும், அவர்களின் அன்பினாலே உருவானும். பாலோடு பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார்கள். பழக அன்போடு பல நண்பர்கள் வந்தார்கள். படிப்பும் பாசமும் படிப்படியாய் வளர்ந்து நம்மை பக்குவமாக்கியது. மனமுடித்து வைத்தார்கள். நிரந்தரமான அன்பிற்கு துணை தேடி வைத்தார்கள். தாய் தந்தைக்கு வயதானது. முதுமையில் மீண்டும் குழந்தைகளாக மாறி நாம் காட்டும் அன்பிலேயே வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள், நம்மை வாழ்த்துகிறார்கள். இப்படி கருவறை முதல் கடைசி காலம் வரை நம் இதயம் துடித்துக் கொண்டிருப்பது அந்த அன்புக்காகத்தான். அந்த அன்பு என்னும் அம்பை எய்தி பாருங்கள், அது யாரையும் காயப்படுத்தாது, பல மன காயங்களுக்கு மருந்தாகி மனிதகுல மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு உரையை கொடுத்திருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பக்கத்து அணி கொஞ்சம் பயந்து கிடக்கு, பார்த்தோன்னு தெரியுது.